ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஷைலோஸ் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வீடியோனா, நம்ம ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருப்பேன். பட் அதில் வந்து சரியாக ஆடியோ கேட்கல அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது சிம்பிள் ப்ராசஸ் தான். என்னன்னா, ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் எரேசர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதில் இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்குள்ளே போவோம். அந்த ஆப்பில் வந்து லோட் எ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் நேராக நம்ம கேலரிக்குள்ளே போவோம். ஓகேவா? அந்த கேலரியில் வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய ஃபோட்டோ வந்து போஸ் எடுத்து வச்சுருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு நேராக திருப்பி ஆப்குள்ளே போவோம். அந்த ஆப்பில் வந்து மேலே டன் கேட்கும். டன் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்கள் ஃபோட்டோக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா A1 ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் வந்து கிளியர் ஆகிடும். அவ்வளோதாங்க ப்ராசஸ். இது வந்து எதுக்காக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ மூலியமாக நம்மளுக்கு வந்து தம்ப்லைன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும்னா, இந்த பாருங்க, நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் வந்து இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இது போல் எப்படி தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறது, இதை வச்சாவே உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்லைன்னா என்ன அப்படின்னா, தம்ப்லைன்னா இது சின்ன ப்ராசஸ் தாங்க. நம்ம கற்றுக்கிட்டாவே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்ப்லைன் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸோ அதுதாங்க தம்ப்லைன். நம்ம தம்ப்லைன் வந்து அட்ராக்டிவாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதனால உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கேன்வான்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் காமிக்குது பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே மேலே சர்ச் கேட்கும். அதில் வந்து யூடியூப் தம்ப்லைன் சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். நான் ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணோடனே இது மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். எந்த லேண்ட்ஸ்கேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸ் போட போகிறீங்க, அதுக்கு எடிட் மாரி இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்ச் வந்து வந்துடும். மேலே டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து கிளிக் பண்ணி சப்போஸ் இதில் வந்து கலர் நீங்கள் மாற்றினாலும் அதை டேக் பண்ணிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை நான் வந்து டிசைன் கொடுக்க போகிறேன், இங்கே டெம்ப்ளேட் நிறைய கொடுத்துருக்கு, அந்த டெம்ப்ளேட் வேணாம், நீங்கள் சர்ச்சில் வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்களோ அது தேவைப்படும். அதே மாதிரி இதில் வந்து பே வெர்ஷனும் இருக்குது, பே பண்ணாமையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சர்ச் பட்டனில் எனக்கு வந்து என்ன தேவையோ நான் வந்து லைட் பிங்க் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ சாம்பிளுக்கு அந்த இமேஜ் எடுத்துருக்கேன். இப்போ அதில் இருக்க நேம்ஸு ஐமார்க்லாம் எப்படி டெலீட் பண்ணுறதுனா, இது டேக் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா டெலீட் ஆப்ஷன் கேட்கும். அதுக்கு வந்து டெலீட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதில் வந்து இப்போ இந்த பேஜ் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை டேக் பண்ணாவே கலர் வரும். அந்த கலரில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கலர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ எனக்கு பிங்க் வேணும் அப்படின்னு நினச்சினா பிங்க்கு, இல்லைனா பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா பர்பிள் கலர், இதுமாதிரி இந்த கலர் எனக்கு சூட் ஆகுது அப்படின்னா அதில் இருக்க நேம் கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன இது எரேஸ் பண்ணணுமோ எரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அப்லோடுன்னு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணால் கேலரிக்குள்ளே போகும். ஒரு இமேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதில் மேலே ஆல்பம் கேட்கும் பாருங்க, ஆல்பமை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து கேலரிக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஃபோட்டோ ஒன்று கேட்கும். நான் ஏற்கனவே நிறைய போஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஃபோட்டோ வந்து நான் க்ராப் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் க்ராப் பண்ண ஃபோட்டோ ஏற்கனவே வந்து க்ராப் பண்ணி வச்சுருக்கனால ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன், க்ராப் பண்ண ஃபோட்டோ. அதில் வந்து இப்போது அங்கே லோட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த லோட் ஆனோடனே திருப்பி என்ன பண்ணணும், அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். திருப்பி பேக் போகாமல் இப்படி போகக்கூடாது. திருப்பி அந்த ஃபோட்டோவே நீங்கள் லோட் ஆகிட்ட பிறகு அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். திருப்பி அப்லோடில் போனீங்கன்னாவே வந்துடும். அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து பெருசாக வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா சின்னதாக வச்சா தெரியாது. இதில் பார்க்க குட்டியாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, எந்த சைஸ்க்கு வேணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் எனக்கு தேவையில்லை, வேறு கலருக்கு இந்த சாரீக்கு ஏற்ற மாரி வேறு கலர்னால் இது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கலர்லேயும் இருக்குது. ஸோ எனக்கு பர்பிள் இந்த கலர் வேணாம் அப்படின்னாலும் இது வந்து வச்சுக்கலாம்.
இப்போ எனக்கு பிங்க் கலர் வேணும் அப்படின்னா பிங்க் கலர் வச்சுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கனால இந்த கலரே நான் வந்து ஓகே பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கீழே ஏதாவது டெக்ஸ்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணோன்னா ஆட் ஹெட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாவே நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் யோசிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் டைப் பண்ணிட்ட உடனே இப்போ நான் என்ன டைப் பண்ணிங்கன்னா how to erase the background ஆஃப் எ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வேணும் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து எந்த இடத்துல வேணும் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதை வந்து இப்போ வந்து என்னென்னா இப்போ கீழே வந்து ஃபாண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஃபாண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டு ஃபாண்ட் அதுமாரி ஆப்ஷன் இருக்குது. ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தமாரி டார்க் கலரில் வேணுமா லைட் கலரில் வேணுமான்னு சொல்லிட்டு நிறைய ஃபாண்ட் இருக்குது. எந்த கலர் வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலரில் வந்து ஃபாண்ட் வந்து ஓகே ஆகிடும். இப்போ ஓகே ஆனோட நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த பேஜ் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எலமெண்ட் லைக் நம்ம யூடியூப்னு சர்ச் பண்ணுங்கள், அதுமாரி வந்து இது மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நிறைய காமிக்கும். அது இல்லாமல் இப்போ நான் என்னென்னா how to erase the பேக்ரவுண்ட் ஆஃப் ஏ ஃபோட்டோ ஃபார் எதுக்குன்னா தம்ப்லைனுக்கு யூடியூப் தம்ப்லைன் சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்போம். அதனால் அந்த ஐக்கான் வந்து இதுலேயும் வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் திருப்பி டைப் பண்ண போகிறேன்னா திருப்பி டெக்ஸ்ட்டுக்கு போகணும். கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், டெக்ஸ்ட்டு போனீங்கன்னா ஆட் ஹெட்லைன் இருக்குது. அதே திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். விட்டதை கூட நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி நான் அதேமாரி மாற்றிக்கிறோம். எப்படின்னா நம்ம கலரு டார்க்காக வேணும்னா அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு திருப்பியும் நான் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து திருப்பியும் வந்து அதேமாரி டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப் வச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஆட் ஹெட்லைன் இருக்குது, அதை வந்து கீழே வந்து சர்ச் பண்ணணும். நான் வந்து தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போகிறேன். சர்ச் பண்ணிவிட்டு அதேமாரி திருப்பியும் ப்ராசஸ் தான். ஃபாண்ட்டுக்கு போயிட்டு எப்படி இது வேணுமோ இந்த டார்க் கலரில் வேணும் அதுக்கு எது மாதிரி இப்போ நீங்கள் வந்து அதை இன்னும் பெருசாக்கலாம் அப்படின்னாலும் இது பாருங்கள் நல்லா ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹைலைட்டாக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா ஃபுல் ப்ராசஸ் வந்து இதுதான். இதை விட இன்னும் ப்ராசஸ் நிறையவே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேலை தான். இப்போ இந்த ஃபோட்டோ எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும், இல்லை அப்படி பார்த்து நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கிறோ அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து தம்ப்லைன் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல் ப்ராசஸ் வந்து முடிச்சுட்டேன். மேலே வந்து கீழே டவுன் ஏரோ மார்க்கோட பக்கத்தில் வந்து மேலே ஏரோ மார்க் காமிக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும், கேலரிக்குள்ளே போயிடும். அவ்வளோதான் அங்கே ப்ராசஸ்.